ஒரு பாராளுமன்ற கௌரவ எம்பியை வந்து நீங்களே தேவை அவர் தானா வந்து சண்டை இல்லை, தானா வந்து உங்கள்கிட்ட சண்டை பிடிக்க வரே இல்லை. அது அந்த பிரச்சனை ஆரம்பத்தில் வந்து என்னன்னு சொன்னா 12ஆம் தேதி நடந்த சம்பவம். 12ஆம் தேதி நடந்த சம்பவம். அவரு டென்மார்க் எங்கட புலம்பெயர் சமுதாயத்திலிருந்து வந்த டென்மார்க்ல இருந்து வந்த மக்களோட உரையாடி போட்டு ஆள் 10 மணி தாண்டிட்டு அப்போ காலை சாப்பாடு தாண்டி ஆள் ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த 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 ஆட்கள் 2 பேர் வந்து முதலாவது அந்த கௌசல்யா தான் ஒரு மட்டமான ஒரு கீழ்த்தரமான கதைச்சு தான் உள்ள வந்தது. அந்த கதை அந்த மீடியாவில் நாங்கள் சொல்லக்கூடிய எனக்கு அது அறிவு சொல்ல இல்ல நான் அது அந்த பிரச்சனையை பற்றி எனக்கு நான் தொடர்பு கொள்ளைக்கு எனக்கு பிரச்சனையை சொன்னது. இப்படி ஒரு சம்பவம் தான் எனக்கு நடந்தது. அது நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற கௌரவ எம்பியை வந்து நீங்களே தேவை அவர் தானா வந்து சண்டை இல்லை, தானா வந்து உங்கள்கிட்ட சண்டை பிடிக்க வரே இல்லை. அந்த ஆள் வந்து தன்னுடைய வேலன் மக்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து போட்டு அவர் சாலை சாப்பாடு செய்யும் போது ஒரு பெண்ணை வந்து அது ஒரு எங்கள் செயலாளர் கட்சியின் செயலாளர் ஒரு சட்டத்தரணி கௌசல்யா வந்து இழிவுத்தனமாக ஒரு கீழ்த்தனமாக வார்த்தை பிரயோகங்களை பண்ணி கொண்டு தான் உள்ள வந்து இந்த கலவரம் இந்த சண்டை உருவாயின. கடைசி நேரத்துல தன்னையும் அந்த பெண்ணையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப அவ தற்காப்பு நடவடிக்கை செய்த. அப்ப அதுல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனது. இப்ப எந்த போலீஸ் வந்து 2 பேர் வாக்குமூலம் எடுத்தது, கடைக்காரர்கிட்ட சிசிடிவியும் பார்த்ததுல அவையெல்லாம் பிள்ளைன்றாங்க தெரியும். அப்ப அந்த ரீதியில நாங்கள் பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு மிக கேவலமான செயல். அதைத்தான் நான் சொல்றேன்னு சொன்னேன். எங்களோட போட்டி போடணும்டா, நேர போட்டி போடுங்க, மக்களோட வந்து வாங்க, நாங்கள் போட்டிக்கு தயார். ஆனால் பின்னால் இந்த குத்துற வேலைகள் இப்படியான இழிவான வேலைகள் ஒரு நாளும் யாரும் செய்யாது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதாவது அரசாங்கமும் வந்து எம்பிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தருணம் வந்துருக்கு. இதைத்தான் நான் முதலே சொல்றேன். அவருக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை நடந்தால் அரசாங்கம் தான் பொறுப்பு. கௌசல்யா அவரோட தவறான முறையில் வார்த்தைகள் பிரிக்கப்பட்டதாக சொல்லுது. அது உண்மையா? உண்மை உண்மை உண்மை. அதை நாங்கள் இப்போ உங்கள் மீடியாவில் அவளத்தை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அது கூடாது. எந்த பெண்ணையும் நாங்கள் இழிவுபடுத்த யாரையும் நாங்கள் இழிவுபடுத்த வேண்டிய தேவை. எங்களோட பிரச்சனை இருந்தால் நாங்கள் நேர கதைக்கலாம், பேசலாம், கொள்ளலாம்.